இங்கே கரந்தையிலே தஞ்சாவூர் சிஆர்சி சிற்றூருக்கு பக்கத்தில் இருக்கிற பாலோபநந்த வனத்தில் சமாதி முக்தி அடைந்திருக்கிற கருவார் நாமத்தை கொண்டிருக்கிற நம்முடைய தென்பழடி சித்தராசிரமம் என்ற ஆசிரமத்தை அமைத்து பலருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கருவூர் தென்பழடி சித்த சுவாமிகள் கருவூர் சாமிகள் இந்த அடக்கமாகி இருக்கிற இந்த சித்தர் மடத்தினுடைய பணியினை இங்கே நீங்கள் இந்த மடத்தினுடைய பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்று அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுடைய செயலாளர் பகீரதன் அவர்கள் தந்தி மூலம் எனக்கு அறிவித்து அடுத்த நாள் வீட்டிற்கு வந்து இந்த ஆசிரமத்திற்கு பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அருட்செல்வர் ஒரு பெரிய தொழிலதிபர் செல்வந்தர். அவர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பினை ஒப்படைக்க சொன்னார்கள். தயவு செய்து ஏற்க மறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். நான் எனக்கு ஆன்மீக பணியில் அனுபவம் கிடையாது, ஆசிரமத்தின் பணியை ஏற்கக்கூடிய அளவுக்கு அதில் அனுபவம் இல்லை என்று மறுத்துரைத்தும் நீங்கள் அவசியம் ஐயா பொள்ளாச்சியாரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பகீரதன் அவர்கள் வற்புறுத்தினார்கள். கல்கண்டாசிரியர் தமிழ்வாணன் மூலம் பொள்ளாச்சியார் அவர்களிடம் படகும் பேறு பெற்றேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர், அருட்செல்வர், தொழிலதிபர், கொடைவள்ளல், பல்வேறு அரிய பணிகளை செய்கிற அப்படிப்பட்ட பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களின் அன்பு கட்டளையை ஆணையை ஏற்க மறுக்கக்கூடாது என்று பகீரதன் அவர்கள் முன்னிலையிலே அவருடைய கருத்தை ஏற்று ஆசிரமத்தின் பணியினை 1985 ஆண்டு நான் இந்த பணியினை ஏற்றேன். அப்போது சிறிய அளவில் தஞ்சாவூருக்கு இந்த ஆசிரமம் இங்கே இருப்பது பற்றி பலருக்கும் தெரியாது, புரியாது. அந்த சூழ்நிலையில் இருந்தது. நான் பகீரதன் அவர்களோடு இந்த ஆசிரமத்திற்கு முதல் முறை 25 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தபோது அமைதியான தென்னந்தோப்பில் அமைதியான சூழலில் அற்புதமாக அமைந்திருக்கிற நிலையை கண்டு வியந்துள்ளேன். இந்த ஆசிரமத்தில் உள்ளே நுழைந்த போது அந்த அமைதி என்னை கவர்ந்தது. உள்ளே நுழைந்து இங்கே இருக்கிற அந்த காளி பூஜை அறைக்கு வந்தபோது, சித்தர் வணங்கிய அந்த காளி அறையில் நுழைந்த போது அந்த காளியை பார்த்தபோது நான் நாத்திகனாக இருந்தாலும் உட்போக்கு சிந்தனையுடையவனாக இருந்தாலும் கூட அந்த காளியை பார்த்தபோது எனக்கு என்னை அறியாமலே ஒரு உணர்வு ஏற்பட்டது. அது என்னவென்று அப்ப சொல்ல முடியாத ஒரு நிலை. ஏதோ ஒரு சக்தி, ஒரு பவர், ஒரு ஆற்றல், ஒரு அற்புதம் அப்படி இருக்கிற மாதிரி அது எனக்கு மனதிலே பட்டது. பிறகு சித்தர் சமாதியை வணங்கிவிட்டு அந்த பொறுப்பினை அக்டோபர் மாதம் நான் ஏற்றேன். பிறகு தகுந்த துறவிகள் கிடைக்காத நிலையில், பூஜை செய்வதற்கு தகுந்தவர்கள் கிடைக்காத நிலையில், நான் நாத்திக எண்ணமுடையவனாக இருந்தாலும், பக்தியிலே அதிக ஈடுபாடு கொள்ளாதவனாக இருந்தாலும், அங்கே மாற்றுரைக்கும் விநாயகர் என்று சித்தரால் உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்தேன். அப்படி என்னை அறியாமலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. பிறகு சித்தர்களுக்கு, சித்தர் சமாதிக்கு, அங்கே இருக்கிற கருவூராரை போன்ற திருவுருவம் அமைந்திருக்கிற அந்த கருவூரார் அந்த விக்கிரகத்திற்கு, ஆஞ்சநேயருக்கு, முருகனுக்கெல்லாம் அபிஷேகம் செய்தேன். காளிக்கு அபிஷேகம் செய்தேன். இப்படியெல்லாம் அந்த ஒரு பூசாரியை போல அந்த பணியை செய்த பிறகு எனக்கு ஒரு எல்லை அறியாமலே ஒரு உணர்வு, ஒரு நிறைவு, ஒரு உற்சாகம், ஒரு பக்தி உணர்வு எனக்கு இங்கு ஏற்பட்டது. பிறகு அங்கே ஆசிரமத்திலே சில நாட்கள், சில மாதங்கள் நானே பூஜை செய்கின்ற நிலைமையை பெற்றேன். பிறகு சித்தர் வைத்திருந்த ஒரு டைரி, அதை பார்த்தேன். அந்த பார்த்த பிறகு ஆசிரமத்தோடு தொடர்புடையவர்களை நான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். அப்படி எண்ணுகிற போது அந்த டைரியில் இருந்த முகவரியிலே ஒன்று மைசூரில் இருக்கிற பெற்றவராஜ்,
அந்த பசவராஜ் அவர்களுக்கு லெட்டர் போட்டேன், கடிதம் எழுதினேன். பல நண்பர்கள், பல பெரியவர்கள் ஆசிரமத்தோடு தொடர்புகளில் எனக்கு கடிதம் மூலியமாக, லெட்டர் மூலியமாக மிக நெருக்கமாக ஆசிரமத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் குறிப்பிடத்தக்கவர் மைசூர் அந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைமை பொறியாளர், சீஃப் இன்ஜினியராக இருந்த பசவராஜ் அவர்கள். Well, gentlemen, I am happy to state that we are producing a lovely documentary on our Sidhar. We are standing in Sidhar Ashram. That is the great statue of Sidhar, whom I met nearly 47 years back. In 1952, he came to my grandfather's house in 1952 when I was studying high school second year. And Sidhar was observing fast. He was fasting for 7 days. I went there. My uncle, my aunts were all standing there. And I went there. Sidhar looked at me with a smile. I want some milk, he said. I want some milk. Paal konduma anta sollirkar. Then he sipped the milk and gave it to me. But I said, no, I can't sip that because he had tasted it. But my aunt told me, no, you sip the milk. And I took the milk from Sidhar's hands and gulped immediately. And Sidhar, with a smiling face like this, in the Thambi, Peri engineer avra, he said. And sir, it happened in 1952. In 1994, after 42 years, I became a chief engineer and engineering chief, the greatest post in Karnataka government, and it was a miracle, and his prophecy became true. தலைமை பொறியாளர், சீஃப் இன்ஜினியராக இருந்த பசவராஜ் அவர்கள் தொடர்பு எடுத்தவர். அதே போல திருச்சியிலே ஒரு தேவர். 1952 ஆண்டுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு அறிமுகம். அந்த அறிமுகமான நிகழ்ச்சியே ஒரு சுவையான ஒரு அற்புதமாக தான் நிகழ்ந்தது. எங்கள் அப்பாவோட பேர் உஷா பலராமன் பேர். அப்பாவும் பிரபல பின்னணி பாடகி சௌந்தரியோட தாத்தாவும் ஒரு பிரபலமான நிறுவனத்தோட தஞ்சாவூர் கிளையில் எங்கள் சித்தர் அமர்ந்திருக்கும் போது அவரை சந்தித்தாங்க. அப்போ அவர் சௌந்தரியோட தாத்தா வந்து அங்கே இருந்த உரிமையாளர்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன இவரெல்லாம் நீங்கள் வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது, இல்லைங்க இவர் மிகப்பெரிய மகான், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே சரி, சித்தர் வந்து சௌந்தரி தாத்தா கிட்ட வா முருகா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சௌந்தரியோட தாத்தா வந்து மிகப்பெரிய முருக பக்தர். அதாவது அவர் பொண்ணுக்கு வள்ளின்னு பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் முருக பக்தர். அப்போது வா முருகான்னு கூப்பிட்டோன்னே அவருக்கு முதல் அதிர்ச்சி, என்னடா இப்படி நம்மளை கரெக்டாக சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த தெய்வத்தை தான் வணங்குறோம், அதி தீவிரமானு தெரிஞ்சு சொல்கிறாரு அப்படின்னு. அடுத்தது என்னென்னா, வயிற்று வலி ரொம்ப நாளாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா, அவர் 3 வருஷமாக வயிற்று வலி அவஸ்தைப்பட்டுருக்காரு. அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டில் ஒரு பெட்டிக்குள்ளே வேல் வச்சுருக்கல, வெள்ளி வேல், நீ மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அதுக்கும் சாப்பாடு போடணும். அதை எடுத்து வச்சு ஒரு நல்ல அருமையான கட்டையில் அதை பதிச்சு அபிஷேகம் பண்ணி, டெய்லி பால் அபிஷேகம் பண்ணி வயிற்று வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி தான் எங்கள் அப்பாவுக்கும் சித்தரோட அறிமுகமாச்சு. அதே போல இப்படி சென்னையிலே ஒரு அன்பர், தமிழக அரசோட வேலைவாய்ப்பு துறையில் இணைய இயக்குனராக நடராஜன் சொல்லிட்டு ஒரு அன்பர் வேலையில் இருந்திருக்கிறாரு. அவர் ஓய்வு பெற்று விட்டார். 80 வயது பெரியவர். சித்தர் சாமிகளோட தன்னோட நீண்ட ஆன்மீக அனுபவங்களை பூரா 1997 ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. அவருக்கு 20 வயசாக இருக்கும்போது முதல்ல சந்திக்கிற அந்த அனுபவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ 1945 ஒரு மத்திய அரசில் ஒரு பணிக்காக இன்டர்வியூக்காக டெல்லி போயிருக்கிறாரு. அந்த சமயத்தில் சித்தர் சாமிகள் அவங்க வீட்டுக்கு வந்தபோது அவங்க அம்மா கிட்ட, உங்களோட பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சுமா அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு. ஊர்லேருந்து திரும்பி வந்த நடராஜ ஐயாவுக்கு அவங்க அம்மா அந்த தகவலை சொல்கிறாங்க. அப்போ அவரால் இதை நம்ப முடியல. கொஞ்ச நாள் கழித்து சித்தர் சாமிகள் கலந்துக்கிட்ட ஒரு பூஜைக்கு நடராஜ ஐயாவையும் கூட்டிகிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. அப்போ சித்தர் சாமிகள் சொல்கிறாங்க, இந்த வேலைக்கு தேர்வாக இருக்கிற 48 பேரில் உன்னோடைய பேர் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. இது அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த 48 பேர் தேர்வாகிறாங்கிற செய்தியே வந்து நடராஜ ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும்.
கொஞ்ச காலம் கழித்து இந்த செய்தி தெரிஞ்ச பிறகு அந்த வேலைக்கான ஆர்டரோ இல்லை அதை பற்றின விவரங்களோ எதுவுமே தெரியாமல் மனசில் ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முறை ஒரு ஆசிரமத்தில் நடந்த பூஜையில் நடராஜையா அவங்க அம்மாவோட கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ போன இடத்துல சித்தர் சாமிகள் இவங்க மனசில் இருந்த வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, இங்கே விவேகானந்தர் படம் வந்து சேர்ந்தும் போது உனக்கு வேலைக்கான ஆர்டர் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற ஆசை சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் விவேகானந்தர் படம் அங்கே வந்து சேருது. அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தபால்காரரு ஒரு வேலைக்கான ஆர்டரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சித்தர் ஆசி வழங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த வேலைக்கான ஆர்டரும் அங்கே வந்து சேர்ந்ததுதான் எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம். And that is how, when I met Sidhar about 47 years back, and our context started moving. I was just only 22 years at that time. And the context started. And in 1971, he came to the wedding of the marriage of my cousin. He asked me to take to my house. And I arranged a beautiful bedroom for him, and he was sleeping. And he told me, Thambi, just open the doors, and he was sleeping. And we were all waiting downstairs. And Thambi, vango. Enna sir, enna swami, enna aichu? He is vibrating. Sidhar was vibrating with shiver. Swami, enna aichu? Ayya, inga paathiya? Inga ஏலம்பாள் தேவி அந்த தஞ்சாவூர் கிட்ட இருக்குது. ஏலம்பாள் தேவி பாத்தியா? இல்ல சுவாமி. வந்திருக்கதையா, இங்க வந்து ஊஞ்சல் ஆடுறதையா, ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, வா என்ன கூட. He asks me to accompany to Tanjavur. That is the first time I came in 1971 to Tanjavur during February 15th of 1971. And I saw this ashram, not this big ashram, a lovely ashram. He told me how he constructed this beautiful ashram, Kali temple, Ganapati temple. He was in tears when he was speaking of Kali. When he was speaking of Kali, he used to say, Thambi, onnu bhayam padad, jagatle sollu, onnu bhayam padad, sollu Kalkata Kali, Kapparwali, Mumbadevi, Mahalakshmi, Om Shakti, Dakshina Kali Swa, sollu, Kaliye ella seridaya, nammunu, Kali nammunu. He used to tell me, Kali. Then he asked me, let us go to Yelambal temple. Alangudi Yelambal temple. We went there. We stayed in a very lovely house, a Zamindar's house, a Karodpati. We stayed there, and he was getting lot of beautiful coffee, Alangudi coffee. That lady was giving coffee like that, and it was a very beautiful, delicious coffee. And Sidhar used to tell me, you simply take coffee, you will be all right. Then next day morning we went to Alangudi temple. The moment we went to the temple, sir, Sidhar started shivering. Thambi, பயப்படாது. இங்கே கோயில் வந்தாக்கா எனக்கு ஷிவர் ஆகுது. தம்பி ஒன்றும் பயப்படாது. He goes to the temple, he prays for me. என்ன தேவி, எதுக்காக வந்துட்டு அந்த பெங்களூர் தம்பி வீட்டுக்கு நீ வந்திருக்க, ஊஞ்சலாயிட்டு என்னமா விசேஷம் ಅಂತ கேட்கார். இந்த தேவி ಏನೋ சொல்றது, தம்பி வா நான் சொல்றேன் ಅಂತ சொல்லி இங்க வந்து உட்காருங்க. he sits. தம்பி பயப்படாது, நான் சொல்றேன், நீ ஒன்னும் பயப்படாது. நீங்களே இந்த 3 monthsல ப்ரமோஷன் வருது, ப்ரமோஷன் as assistant engineer. I laughed. என்ன சுவாமி, நாங்கள் நம்பர் 252 நைட் இருக்கு, இன்னும் 3 years ஆகுது, கண்டிப்பா வருதில்லை ಅಂತ சொல்லிருக்கேன். அண்ணா நான் சொல்லலையா, நான் ஒரு ஆண்டி தேவி சொல்லிருக்கதையா நம்பணும். I just believed him. When I came back to Bangalore, surprisingly I saw my serial number, which was 252 about 5 years back, it had come to 144. And government gave promotions up to 150 people. Then Chief Minister Virendra Party government was there. That government collapsed and governor's rule came. Our association represented governor to please fill up the promotions. Sir, I was 144th name. And 148 up to serial number 148 they filled up promotions. Look at the miracle. That order came to me in 10th of May 1971. He predicted on 15th of February 1971. Within 5 days of 3 months, his prophecy, his words became true. ஒரு தடவை அப்பா வந்து இங்கே தஞ்சாவூர் ஆசிரமத்தில் சித்தர் கூடவே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது ஒரு நாள்.
அப்போ நைட்டு ஒரு 2 மணி அப்பா வந்து பார்த்தா சித்தர் தூங்காமல் உட்காந்துருவாரு. என்ன சாப்பிட்டு தூங்குறா அப்படின்னு எனக்கு ஓய்வுராமா தூக்கம், நான் தூங்காமல் நல்லதாக இருப்பேன், இப்போ வந்து யோகத்தோட உச்ச நிலையில் இருக்கேன், நான் என்ன உனக்கு கொடுத்தாலும் சித்திக்கும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டபோது எனக்கு என்ன வேணும்னு நான் ஏன் சாமி சொல்லணும், உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. என்ன இல்லை நீ, அதாவது எங்கள் அப்பா கிட்ட சொல்கிற சித்தர், நீ நான் சாலாட்சி, எங்கள் அம்மா பேர் விசாலாட்சின்னு பேர், சாலாட்சி என்னை வந்து பாப்புன்னு சொல்லிருக்காரு. அதனால தான் இப்போ என்னை வீட்டில் வந்து பாபுன்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் சத்யநாராயணன் சித்தர் வச்சேன்னா நான் பாபுன்னு கூப்பிடுவேன். சாலாட்சி என் தோணுன்னா பாப்பு. நம்ம 4 பேரும் திருப்பதியில் மேலே மலை ஏறுற மாதிரி தோற்றம் கண்டேன், அதனால உனக்கு ஆன்மகம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவோட தேவை அதாவது என்னன்னா, எனக்கும் என்னோட கடைசி சகோதரி, எனக்கு மேலே இருக்க மூத்த சகோதரிக்கும் வயசு கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். அதாவது 1955 ஆண் பையன் எங்கள் அப்பா ஒரு பிரார்த்தனையும் இருந்திருக்கேன். ஸோ 1965 ஜனவரியில் நான் பிறந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஜனப்பேருக்கு முன்னாடியே சித்தர் வந்து நான் பிறப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் பிறந்த அன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து லெட்டர் வந்திருக்கு, போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரை பிரிக்கும்போது அந்த லெட்டரை சித்தருக்கு எழுத படிக்க தெரியாது, அவரை சொல்லி ஆசனத்துலேருந்து எழுதி அமைச்சிருக்காங்க. அந்த லெட்டரில் பிரிக்கும்போது என்ன எழுதியிருக்குன்னா, ஆசனத்துலேருந்து இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்போது உனக்கு ஆண்மகவு உண்டாகிருக்கும், என்னோட பேர் சத்யநாராயணன் அப்படிங்கிற பேர் நாமகரணமாக சூட்டு, முதுகுல ஒரு பச்சை கலரில் மச்சம் இருக்கும், பச்சை நிற மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்திருக்கு. இந்த லெட்டர் வாங்கி அப்பா படிச்சுட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சார் டாக்டர் அம்மா அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, பையன் பிறந்திருக்கானா அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. நடராஜையாக்கு தொடர்ந்து 6 பெண் குழந்தையா பிறந்ததுனால ஒரு ஆண் வாரிசு இல்லையேங்கிற மனசுல ஏக்கம் இருந்தது. எதேச்சியா திருப்பதியிலேருந்து திரும்பி வந்த சித்தர் சாமிகள் ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை அவர் கையில் கொடுத்து, உன் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்க போகுது, கிருஷ்ணன் பிறக்க போகிறான் அப்படிங்கிற தகவலை அவருக்கு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து பிறந்த குழந்தை அவங்க வீட்டில் ஆண் குழந்தை தான். Like that, my association started moving. I had tears when I used to come to Sidhar ashram. A lot of things were happening, and he asked me to take him to Kudligi near Ballari district, where Eritata is there, where Eritata, great saint, is there in Kudligi, and this is the saint. To this place he takes me, and he meditates there. While we were going to that ashram, Eritata ashram, I told him, sir, let us go to the Sandur mountains where there is Murugan temple. No, Thambi, we will go to Eritata. I said, sir, please come. And he slept because he was annoyed. He didn't want to come to that Murugan temple. He wanted to go to Eritata temple. Then he was sleeping. Then the car got stuck up, sir. The car got stuck up. It did not move. Swami, it was already forest. It is full of forest, jungle. Tigers are moving. 6:30. He's smiling. Oh, Thambi, inge forest kondu vandirka. Ella wild animals vandu ella eat pannuvarayya. He is joking. Swami, I am sorry. அப்படியே டிரைவருக்கு சொல்லணும், அந்த கார்பரேட்டரில் ஏதோ ஒரு டஸ்ட் இருக்குது, ரிமூவ் பண்ணும். டிரைவர் சொல்ல, எனக்கு சுவாமி எல்லா டஸ்ட்டும் போட்டிருக்கேன், எல்லாம் நான் கிளீன் பண்ணியிருக்கேன், என்ன சுவாமி, அரே திரும்பி பண்ணாயா, again you do that. Then he again he tells, then again dust comes and the car starts, he starts, and we turned back and simply went to Chelgurke, Eritata's mat, and Sidhar is dancing by seeing this image of Eritata, and he tells my wife, if we were staying there, all of us would have been eaten by the animals. ஒரு முறை அப்பா, பிரபல பின்னணி பாடகி சைந்தவியோட தாத்தா, இன்னும் 2 நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சித்தரோட காரில் போயிட்டு இருக்கும்போது இருட்டு, அதாவது நள்ளிரவு நேரம், நல்ல இருட்டு, அதனால் கார் வெளிச்சத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்காது ரோட்டில். இவங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு வந்துருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு இடத்துல சித்தரை வந்து டிரைவர்கிட்ட சொல்லிருக்காரு, நீ காரை நிறுத்தாமல் வேகமாக போ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லிருக்காரு. அது ஏன் சொன்னாருன்னு தெரில. காரு வந்து அந்த இடத்துல நல்ல வேகத்தில் போக சொன்னது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த தாண்டி போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காரை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லிருக்காரு, பின்னாடி போய் என்னன்னு பார்த்துட்டு வா
காரை நிறுத்திட்டு போன்னு சொல்ல டிரைவர் இறங்கி பின்னாடி போய் பார்த்தா பின்னாடி பெரிய பள்ளம் இருந்திருக்கு. அதாவது ரோடு தோன்றதுக்காக அது மாதிரி ஏதோ பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுருந்துருக்காங்க. அந்த பள்ளத்துக்கு மேலே கார் பறந்த மாதிரி பறந்து அந்த பள்ளத்தில் நிச்சயமாக கார் தாண்டவே முடியாதான். அந்த டிரைவர் வந்து அப்புறம் அப்பாட்ட சொல்லிருக்காரு, சார் இந்த மாதிரி நடந்தது, சாமி சொன்னாங்க, ரொம்ப ஸ்பீடாக போக சொன்னாங்க, நானும் போயிட்டேன். அப்புறம் பார்த்தா தாண்டி போய் நிறுத்தி போய் பார்த்துட்டு வாங்க சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன் பெரிய பள்ளம் இருக்குது, கார் வந்து அந்த பள்ளத்துக்கு மேலே பறந்தே வந்துடுச்சு, நிச்சயமாக கார் அந்த பள்ளத்தை தாண்டவே முடியாது சாதாரண நிலையில அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு முறை சேலத்துக்கு சித்தர் சாமி வந்திருந்த போது நடராஜ ஐயா மற்றும் பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு மலை கோயிலுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த வருஷம் கடுமையான வறட்சி, மழையே இல்லை. இப்போ போகிற வழியில் சித்தர் சாமி ஒரு ஏரிக்கரை கிட்ட கார் நின்றுட்டு இருக்கும்போது, இந்த ஏரி குளமெல்லாம் இன்னும் 2 நாளில் நிரம்ப போகுது, இந்த கரையில் இருக்கிற மதுரை வீரன் தான் இதை சொன்னான் அப்படிங்கிற தகவலை சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். சாமி ஏதோ சொல்கிறாருன்னு அதை அலட்சியமாக பெருசாக யாரும் எடுத்துக்கல. சாமியை வந்து கோயம்புத்தூர் போயிட்டாங்களாம். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா நல்ல மழை, ஏரி குளமெல்லாம் நிரம்பி போச்சு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சாமி அப்புறம் ஊர்லேருந்து திரும்பி வந்த பிறகு மதுரை வீரனுக்கு போய் பூஜை எல்லாம் போட்டாங்க. அதுலேருந்து சாமி கிட்டேயும் அந்த மதுரை வீரன் மேலேயும் அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப அணுக்கமாயிட்டாங்க. Like that he says. So wonderful miracles, was taking place. When I was, let me quote another instance, very interesting instance. When I was working as assistant engineer in Kudligi town, Ballari district, I was concreting. We were concreting a beautiful bridge, Mariammalli bridge, span. The contractor Reddy had opened all the cement bags, 50 to 60 bags. Then we were concreting the bridge. Then from the western Ghats, from the western side of Sandur mountains, the black clouds started coming. Black clouds started coming, and Reddy says, "Sir, what happens? My concrete will go away. I will lose." Don't worry, don't worry. God is there. Then I just went, sir, in the direction of Sidhar ashram. I asked Sidhar, "Is it nangal worko? Is it ningal worko?" நாங்கள் ஒர்க்கான டேமேஜ் பண்ணும், இது நீங்கள் ஒர்க்காயா, இது கவர்மெண்ட் ஒர்க்கு, நீங்கள் ஒர்க்கு, சர்க்காரம் ஒர்க்கோ, இந்த என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும் சார். ஐ ஜஸ்ட் ப்ரே டு ஹிம் வித் டிவோஷன். Remember that, please believe me, within 5 minutes the clouds which were coming in this direction just went towards that direction. No rains. We concreted very happily we concreted, and at 10 o'clock midnight the rains came. It was meant for curing. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து சித்தரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைத்த போது ஒரு நாள் சித்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எப்படி சாமி இந்த சித்தி வந்தது, ஞானம் சித்திச்சது அப்படின்னு கேட்டபோது சித்தர் அவருக்கு விவரிச்சிருக்காரு. என்னன்னா, சித்தர் வந்து ஒரு குடும்பத்தில், அவர் பிறந்த குடும்பத்தில் தாயார் இல்லாமல் சித்தியால் வளர்க்கப்பட்டிருக்காரு. ஒரு 14-15 வயசில் அவர் வந்து அவரோட தினப்படி வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுகளை மேய்த்தல். அதாவது மாடுகள் மேய்த்தலாம் சும்மா சாதாரணமாக 5 மாடு 10 மாடு இல்லை, ஒரு 500-600 மாடு எடுத்துக்கிட்டு நேராக மேய்ச்சலுக்கு கூட்டு போய் காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு திருப்பி சாயங்காலம் கூப்பிட்டு வருது. ஆனால் சித்தி குடும்பத்தால் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு தினமும் வந்து இந்த பழைய சாப்பாடு தான் கொடுத்து விடுவாங்களாம் சாப்பிட்றதுக்கு, மதியம் சாப்பிட்றதுக்கு. அது 3 நாள் பழையது, 4 நாள் பழையது, ரொம்ப வீச்சு அடிக்கும், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே ஒரு அரச மரத்து அடியில் ஒரு பிள்ளையார் இருந்திருக்கார். அப்போ அந்த மாடு மேய்க்கிற சாட்டையால் அந்த பிள்ளையாரை நல்லா சாத்திருக்கார். என்னன்னா, நான் ஏன் பிறந்தேன், எனக்கு இந்த பிறவி உண்டானதுக்கு காரணம் என்ன, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவரோட மனசில் இந்த கேள்வியெல்லாம் சத்தமாக கேட்டுகிட்டே பிள்ளையார்கிட்ட பேசியிருக்கார். பேசிக்கிட்டே சாட்டையால் பிள்ளையார் அடிச்சிருக்கார். அப்போது வானத்துலேருந்து ஒரு அசரீரி மாதிரி கேட்டுதான், வாயை தர அப்படின்ட்டு, நாக்க நீட்டு அப்படின்னு. அப்போ நாக்கில் ஓம்னு யாரோ எழுதுற மாதிரி இருந்தது. அதோடு அவருக்கு அந்த சித்தி அங்கே தான் ஞானம் சித்திச்சு நிகழ்காலமெல்லாம் மறந்து அவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கட்டின கோவணத்தோடையே கிளம்பி நடந்தே திருச்சி மலைக்கோட்டையில் வந்து, இப்போ மலைக்கோட்டை பிள்ளையார் வாசலில் அங்கே கோயில் வாசலில் இருந்தார் 25 வருஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை பிள்ளையார் கோயில் வாசலில் வந்து ஒரு 25 வருஷம் இருந்தார் தஞ்சாவூர்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஆசிரம அமைப்பு வந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் திருவண்ணாமலையில் இருந்தார், அங்கேருந்து இங்கே தஞ்சாவூர் சேர்ந்த ஒரு 20 பேர் திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போன போது, அண்ணாமலையார் தரிசனத்துக்கு போன போது, கிரிவலம் வந்தபோது அங்கே வழியில் பார்த்துட்டு, நீங்கள்லாம் தஞ்சாவூர்காரங்க,
இங்கே வந்திருக்கீங்க, நான் உங்களோட வரலாமா அப்படின்னு கேட்டு இங்கே தஞ்சாவூர் வந்ததாகவும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதுதான் சித்தரோட பூர்வீகம். தென்பழனிங்கிற ஒரு ஊரில் பிறந்து தமிழ்நாடு பூரா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு சென்னை, மும்பை, கல்கத்தா, பெங்களூரு, சேலம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் வந்து பக்தர்களும் அன்பர்களும் இருந்தால் கூட அவர் கடைசியாக தேர்ந்தெடுத்த ஒரு இடம் வந்து தஞ்சாவூர் தான். தஞ்சாவூரில் ஒய்எஸ் அருளானந்த சாமி நாடார்னு சொல்லிட்டு ஒரு மிராசுதார் இருந்தார். அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கணக்கு பிள்ளையுடைய வீட்டில் தான் முதல்ல வீட்டில் ஒரு பகுதியில் தான் தஞ்சாவூரில் வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மக்களுடைய பக்தினாலையும் நெருக்கத்தினாலையும் தஞ்சாவூர்லேயே வடவாத்தங்கரையில் ஒரு இடத்துல தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கு தேர்ந்தெடுத்து அங்கேயே தன்னுடைய தவ வாழ்க்கையை அமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த இடம் வந்து ஒன்றும் தற்செயலானது கிடையாது. அவருடைய தவ வாழ்க்கையை தொடங்கின இடத்துல 1 கோடி பக்கம் பார்த்தோம்னா ராகவேந்திர சாமிகளுடைய பிருந்தாவனம் அமைஞ்சிருக்கு. இன்னொரு கோடியில் பார்த்தா நம்ம பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள் தவம் பண்ண இடம். இது ரெண்டுக்கும் நடுவில் அமைகிற ஒரு இடம் வந்து சாதாரணமாக இருக்க முடியுமா என்ன? In India, there are lots of mystics and sages and saints, no doubt about it. From Ramakrishna Paramahamsa, Vivekananda, so many saints are there, Ramana Maharshi, and I am very happy Tamil Nadu is having 18 Sidhars. Like that, from all over India, there are many sages. All over Europe, all over London, there are many sages. Only for some people, the great light, in a very wonderful manner, in a very innocent man, comes and strikes this great sage and they go on to it. See, Sidhar, he did not read anything, did not know anything. He was just an ordinary man. When he was a young boy, he used to throw stones at the Ganesha idol. And Ganesha looked at him, put this sound symbol. He said, "No, don't do that. I am here." Ganesha spoke to him. So he was such an innocent Sidhar. So like that, this great, you know what happens? The God always comes to those who are very innocent, who do not have any egoism, no garvam, no. For such people like Ramana Maharshi, like Ramakrishna Paramahamsa, Kali came. Ramakrishna Paramahamsa, Kali was always speaking, and Ramana Maharshi, he was always in Shiva. Like that, there is our Sidhar. நானும் எங்கள் அக்காவும் சித்தருக்கு அருகில் இருக்கும்போது, நான் சித்தர்கிட்ட வந்து சித்தர் வந்து தாத்தா மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் காதில் பெரிய தங்க வளையம் போட்டிருப்பாரு 2 காதிலையும். அதை பிடிச்சி இழுக்கிறது, தாடியை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவேன். அப்போது அப்பாவும் நானும் அப்போ இருக்கும்போது வர நாங்கள் பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த சதையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு வழக்கமாக இருக்கிற அந்த சதை மாதிரி இருக்காது அவரோடது. அப்போ கேட்டபோது இது சுக்கு காஞ்சி போச்சு அப்படிங்கிறார். அப்போ யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, என்ன சாமி வயசு என்னன்னு கேட்டதுக்கு அவர் அது 360 ஆச்சு அப்படின்னு சொன்னார். அதாவது கிட்டத்தட்ட 180 வயசு. இது நான் நடந்து 74 சொல்கிறேன். 175 அவர் சமாதி ஆகிட்டார். கிட்டத்தட்ட 180 வயசு வாழ்ந்திருக்கார். சித்தர் வாழ்ந்த காலத்தில் பெருசாக தொழில்நுட்பம் எதுவும் இல்லை. ஆனாலும் அப்போ கிடைச்ச அவரோட சில நிழற்படங்கள்லாம் உண்மையிலே நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் தான். Well, Salman, I am happy to say, now we are sitting in a lovely meditation hall where Sidhar was sleeping here. When I first came, he used to sleep here and sit here, relaxed mood, and he was always murmuring or what we call chanting, Om Shakti, Om Shakti, Om Shakti, Om Shakti. He used to chant. Enna Swami? Hey, Om Shakti enna? Idi universe energy ulla varudayya. Idi universal consciousness ulla vandu aa Shakti adashke ade aadadu. Nee onnu pannadu. When we were in the womb of the mother, you were not doing anything. Mother was doing everything for all the 9 months. Similarly, when you are living there for 90 years or 9 years or whatever the age you are living, remember that you are in the womb of great Mother Shakti. And she will do everything. You need not worry. Failures will come, success will come. Just see the world as it is and Shakti will take care of you. Shakti will take care of you. தம்பி நம்பணும். ஓம் சக்தி சொல்லணும். சாமி ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. I used to. நான் வந்து முதல் முறையாக கல்கத்தா போனேன் கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி.
பொதுவாக சித்தர் வழிபாட்டில் எங்கள் சித்தர் வழிபாட்டில் வந்து கல்கத்தா காலின்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நாங்கள் டெய்லி சொல்லிட்டே இருப்போம். கல்கத்தா போய் இறங்குறேன். நான் யார் பார்க்குறதுக்கு போகிறேன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். என் ட்ரெயின் வந்து 6 மணி நேரம் லேட்டு. அப்போது கூட வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன சார் பண்ணணும், வெளியில் போய் தங்குறதுக்கு என்ன பண்ணலான்னு. இல்லை 12 மணிக்கு நைட்டு வெளியில் போக சரியாக வராது, ஸ்டேஷன்லேயே தங்கிடுங்க, யாத்திரை நிவாசத்துக்கு தங்கிடுங்க சொன்னார். சரி தங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து யாரை பார்க்க போனதோ அவருக்கு ஃபோன் பண்ணால், அவர் சார் நான் தப்பாக நினச்சிக்காங்க, நான் ஃபோன் எடுக்க முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நாளைக்கு காலையில் நம்ம சந்திக்கலாம், நீங்கள் இன்றைக்கி நைட்டு எங்கே தங்கணுமோ அந்த தங்குற இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன், ஆனால் நாளைக்கு நம்ம சந்திச்சுக்கலாம், தப்பாக நினச்சிக்காங்க, தயவுசெய்து இன்றைக்கி வேறு ஏதாவது ஒர்க்கு இருந்தால் பாருங்கன்னு சொல்லிட்டார். சரி வேறு இன்னொருத்தர் அவரை தோர்லேருந்து இருக்காரு, அவரை செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் வச்சுருந்தேன். அவரை ஃபோன் பண்ணால் அவர் இல்லை சார் நான் வந்து அஸ்ஸாமில் இருக்கேன், வீட்டில் ஒய்ஃபும் பையனும் எங்கள் ஆஃபீஸில் இருப்பாங்க, நீங்கள் அங்கே போங்க, நான் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன், நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்குற இடத்துலேருந்து வெக்கேட் பண்ணி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஒரு டாக்ஸியில் போட்டு அங்கே அவங்க ஆஃபீஸுக்கு போனேன். அவங்க ஆஃபீஸுக்கு போனேன். நான் 9 மணிக்கு காலைல 10:10 இருக்கும். அவங்க 11:30 மணிக்கு தான் வருவாங்களா. அதை நான் ஃபோன் பண்ணல, யாருக்கு ஃபோன் பண்ண அவரும் எனக்கு சொல்லலை. நேராக அங்கே போனால் அவர் கடையை ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு அவர் ஸ்டாஃப் இருந்தார். கேட்டேன் இந்த மாதிரி எப்போ சந்திக்கலாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஆமாம் சார் 11:30 மணிக்கு தான் வருவாங்க, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. சரி நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ அவர் நீங்கள் தான் கல்கத்தா முதல் முறையாக கேட்டார். ஆமான்னு. கல்கத்தா காலி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். எனக்கு ஒரு மாதிரி மெய் நிறுத்து போச்சு. இல்லைங்க முதல் முறைன்னு சொல்கிறேனே, நான் பார்த்தது இல்லைன்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நேராக அவர் கூப்பிட்டு போய் அவங்க ஆஃபீஸ்லேருந்து 15 நிமிஷம் நேராக கூப்பிட்டு போய் அந்த பூசாரிக்கிட்ட இது மாதிரி பயங்கர கும்பல். அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். கல்கத்தா காலி வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நிறையா பலி கொடுப்பாங்களாம், அதாவது கோழி ஆடு அதெல்லாம். அதனால் ரொம்ப கும்பல் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ நேராக உள்ள பூசாரிக்கிட்ட கூப்பிட்டு போய் இவர் வந்து எங்கள் ஓனரோட நண்பர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு, இவருக்கு நல்லபடியாக தரிசனம் பண்ணி வச்சு இவருக்கு வெளியே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அவங்க எனக்கு ரொம்ப அற்புதமான காலி தரிசனம். அதாவது சித்தர் அற்புதம் தான் இதெல்லாம். ஏன்னா அந்த கோவில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. கல்கத்தாக்கே முதல் முறை அப்போ தான் நான் போகிறேன் என்னோட 55 வருஷத்தில். ஆனால் கல்கத்தா நகரத்தில் போய் இறங்கினோடனே நான் போன முதல் இடமே அந்த கல்கத்தா காளின்ற சித்தரோட அந்த காளி உபாசனை, அந்த சித்தரை நாங்கள் தெய்வமாக கொண்டாடுறதுனால ஏற்பட்ட ஒரு விஷயம். அதுவும் சித்தரோட அற்புதம் தான் காரணம். That is Dakshina Kali. And here, when I went to Calcutta, he took me to Calcutta Kali. And he was sleeping in the train. Myself and my wife went, another with servant Ranga, in the first class coach we were going. And you can see the photograph there, where he was sleeping and he was simply smiling. சிரிக்க என்ன சொல்லி சிரிக்க தம்பி நீ பார்த்தில்லையா, நான் என்ன பார்த்தேன் நீ என்ன பார்த்தோம் எனக்கு தெரியாது சுவாமி. இல்லையா, அந்த மதுரை மீனாட்சி அங்கே வந்து எனக்கு தர்ஷன் கொடுத்தார் ஐயா. மதுரை மீனாட்சி பார்த்தியா, அங்கே ஏழம்பாள் பார்த்தேன் எங்க வீட்டுல. இப்போ மதுரை மீனாட்சி என்ன சுவாமி, நான் எப்போ தேவி பார்க்கணும், நீ எப்போ பார்க்கிறேன்னா நான் இப்போ சொல்றது இல்லை. நான் வாட் எவர் ஐ ஹவ் டோல்ட் யூ, யூ ப்ளீஸ் கோ ஆன் டூயிங் தட் அபியாஸ். Chant Om Shakti, chant Devi. Devi appears to you any moment. There are so many birds in this world. Devi can appear to you. Only thing you have to do sadhana, he said. ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சேலத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வழக்கமாக வர மாதிரி வந்திருந்த போது, ஒரு 50-60 பேர் தரிசனத்துக்காக வந்திருந்த போது, அப்பா வந்து சேலம் சாரதா கல்லூரியிலேருந்து விடுதிகள்லேருந்து இந்த ஆதரவற்ற பெண்களுக்காக ஒரு விடுதி நடத்துகிறாங்க. அவங்க அதுலேருந்து அவங்க கூட்டு வந்து வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் வந்து பார்க்க வந்தாங்க சித்தரை. தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு. அப்போது எல்லாருக்கும் குங்குமம் விபூதி பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி மட்டும் சித்தர்கிட்ட வந்து இப்போ குங்குமம் கேட்கும்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னாராம் சித்தர். அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் என்னன்னு தெரிய வந்ததுன்னா, அந்த அம்மா வந்து பிறப்பால் முஸ்லீம், ஆனால் அவங்க வந்து அவங்க குடும்பத்தாரால் கைவிடப்பட்டதுனால ஆதரவற்ற நிலைக்கு போனதுனால தான் ஒரு இந்து அப்படின்னு ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லி அவங்க அந்த விடுதியில் சேர்ந்துருக்காங்க, உறுப்பினராக இருக்காங்க அங்கேயே தங்குறதுக்கு. ஏன்னா அந்த விடுதியில் வந்து உங்களுக்கு தங்கும்போது எல்லா விதமான சௌகரியமும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதாவது வேலையை கற்றுக் கொடுத்துருவாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க அங்கே சேர்ந்துருக்காங்க. அப்போ சித்தர் வந்து அவங்க யார் கூட வந்திருக்கீங்கன்னு கேட்டது அவங்க வார்டன் வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு எந்த காரணத்தை கொண்டு இவங்களை விடுதியை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது, இவங்க பிறப்பால் முஸ்லீம், ஆனால் இப்போ வந்து உங்கள் கல்லூரியில் அவங்க இந்து பேரில் தான் இருக்காங்க,
அவங்க அப்படியே தான் தொடருவாங்க, எதுவும் அவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டையும் கூப்பிட்டு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கல்லூரி நிர்வாகத்திட்ட சொல்லி சரி பண்ணி கொடுத்துரு பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி இன்னொரு பக்கமும் பார்க்கும்போது இந்த அருள்நிலையை அடைஞ்ச அல்லது இறைநிலையை அடைஞ்ச பல பேரை அவர் பார்க்கும்போதும் அவங்க எந்த மார்க்கத்தில் வந்தவங்களா இருந்தாலும் சரி, அதில் அவர் பேதம் பார்த்ததில்லை. உதாரணம் பார்த்தீங்கன்னா, கனவுல புட்டபர்த்தி சாய்பாபா கூப்பிட்டதாகவும் அங்கே போய் புட்டபர்த்தியில் 2 நாள் தன் கூடவே தங்க வச்சிருந்து புட்டபர்த்தி சாய்பாபா இவரை சாமிகளை திருப்பி ஊருக்கு அன்போடு அனுப்பி வச்சத ஒரு வரலாறு இருக்கு. புட்டபர்த்தி சாய்பாபா போய் எப்படி அவங்க பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் இங்க ரெட்டமஸ்தான் சாஹிப் போய் பார்க்கறதும் சரி, நாகூர்ல தர்கால அங்க போய் அந்த தர்கால வழிபாடு பண்றதுக்கு அவர் விருப்பம் தெரிவிக்கிறதும் சரி, எல்லாம் ஒரே நிலையில தான், ஒரே கோட்டில தான் இருக்கும். ஒரு முறை அப்படிதான் நாகூர் ஆண்டவருக்கு பூஜை போடணும்னு சொல்லி ஒரு குல்லா வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. அந்த குல்லாவை தலையில போட்டுட்டு அவருக்கு பூஜை போட்ட பிறகு சந்தனம் நிறைய வாங்கிட்டு வர சொல்லி அதெல்லாம் பூசிக்கிட்டாரா நம்ம சித்தர் சாமி. இப்படி நாகூர் ஆண்டவரை வழிபட்ட போது இருந்த புகைப்படத்தை நடராஜ ஐயா தன்னுடைய நூல்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. N. Mahalingam, who is the chairman of this ashram, Dr. N. Mahalingam, he arranged everything for our stay there in Calcutta College. He is Mahalingam. He is a Periya Vyakti, sir. He is the president. He is a great man, philanthropist. Now he is 87 years old. He is the president of the ashram. He has constructed this ashram. He has donated a lot of things for this ashram. And Sidhar used to go to his house, Pallachi, and also Chennai. And Mahalingam was always devoted so much. When he came here in ashram, Sidhar told me that he is going to conduct a big yajna, and the mantram was Om Hrim Namah Shivaya, Om Hrim Namah Shivaya. So Dr. Mahalingam was a great devotee, and I saw Dr. Sidhar giving the deed of this ashram to Dr. Mahalingam to look after this ashram whenever he passes away. So that was in year 1974, sir. I had come here with my wife. The will was done and Mahalingam took that deed, and I was a witness when the entire Sidhar ashram went to the hands of Dr. Mahalingam. From then a trust has been formed, and from Karnataka we about 20-25 devotees come every year. And சித்தர் சாமிகளை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்கார அந்த வித்தியாசங்கள்லாம் எப்பவுமே இருந்ததில்லை. உதாரணத்துக்கு ட்ரோஜன் அண்ணாமலை செட்டியார், M.A. சிதம்பரம் செட்டியார், நீதியரசர் கைலாசம், நீதியரசருடைய துணைவியார் சவுந்தரா கைலாசம், பொள்ளாச்சி அருட்செல்வர் மகாலிங்கம், இவங்க எல்லாரோடையும் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு. அதே போல வடலூர்ல தெரியாத ஒரு பக்தர், அந்த மாதிரியான மக்களோடையும் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. இப்படி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 10 ஊர்களிலே 10 அன்பர்கள் அந்த ஆசிரமத்தோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் பல 100 பேருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதிலே 10 பேர் தொடர்பு கொண்டார்கள். அதிலே எங்கள் அருட்செல்வர் ஐயா அவர்களுடைய ஆதரவோடு இந்த பணியினை நான் தொடங்குகிற போது தயக்கத்தோடு பக்தி நெறி இல்லாத பகுத்தறிவாதியாகிய நான் முதல் குரு பூஜை நடத்தும்போது தயங்கினேன். அப்பொழுது திமுகவில் இருந்து ஒரு அருமையாக ஆன்மீக பணி செய்து கொண்டிருந்த அவர் திமுகவாக இருந்தாலும் பக்தி நெறியில் ஈடுபாடுடைய அருமை தோழர் மறைந்த T.K. கோவிந்தன், நான் இருக்கிறறியா கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அதே போல பெத்தன நாடார் என்கிற ஒரு பிரமுகருடைய மகன், என்னுடைய மாணவன் குணசேகர பாண்டியன் என்பதும் பெரிய கோவிலிலே அந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திலே பணியாற்றிய அருமை மாணவர். ஐயா நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்றார்கள். பிறகு முதல் குரு பூஜை நடைபெற்றது. அவர்கள் எல்லாம் எனக்கு துணையாக இருந்தார்கள். நகரத்திலே சில முக்கியவர்கள் சிறு சிறு நிதியை தந்து அந்த குரு பூஜையை தொடங்கினார்கள். அந்த குரு பூஜை தொடங்கிய அந்த நிகழ்ச்சி சில ஆண்டுகள், ஆண்டுக்கு ஆண்டு, வருஷத்திற்கு வருஷம் அது வளர்ந்தது, உயர்ந்தது, சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சித்தர்கள் கோயில்களை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவர்கள்னு நிறைய படிக்கிறோம், பேசுகிறோம், பார்க்குறோம். இப்போ எங்க சித்தர் பண்ண ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இப்போ சேலத்துக்கு கூட்டு போறதுக்காக அப்பா கார் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்பாவும் 2-3 நண்பர்கள் சேர்ந்து வந்திருந்தாங்க. அப்போ
காலையில் 5 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசினபோது சரின்னு சொல்லிருக்காரு சித்தர். ஏன்னா அப்போல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில், அதாவது 60 காலகட்டத்தில் 9-10 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து சேலம் போய் சேர்றதுக்கு. அப்படிங்கிறதுனால காலைல 5 மணிக்கு கிளம்புனா சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து சித்தர் வராரு அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்கிறதுனால எல்லோரும் இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. சித்தர் கிளம்புற மாதிரி சொல்லவே இல்லை. என்ன சாமி அப்படின்னு கேட்டதுக்கு, போலாராமா சொல்கிறேன், 2 பேர் பார்க்க வராங்க, அவங்க வந்து பார்த்துட்டு போன பிறகு பேசுவோம், கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறதால சித்தர் கிளம்புற மாதிரியே தெரில. மணி 10 ஆச்சு, 10:30 ஆச்சு. என்ன சாமி அங்கே எல்லாம் கூட்டத்தில் காத்துட்ருக்காங்க, இப்போயே 40-50 பேர் சேர்ந்துருக்காங்களா, உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்களாம் அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. 11:30 மணிக்கு கிளம்பும்போது வந்து சித்தர் வந்து வழக்கமாக அப்போ வந்து இங்கே நம்ம தஞ்சாவூர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வருவாங்க. அந்த ஹோட்டல் அதிபர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சித்தர் அதிகமானவங்க, அங்கே வந்து உட்காருவாங்க வழக்கமாக சாயங்காலத்துலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அதே மாதிரி போகிற வழியில் அங்கே வந்து அந்த ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு கிளம்பலாங்கும் போது போகலாம். அங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சித்தர் நேரத்தை கடத்திருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறாரு, சரி ஏதோ காரணம் இல்லாமல் சித்தர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்பா என்ன பண்ணிட்டாங்க, சரி இனிமேல் சித்தரை நம்ம கேட்க வேணாம், அவர் எப்போ போகலான்னு சொல்கிறாரோ அப்போ போவோம்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் சரி ரைட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி சமயத்தில் அங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்து கரெக்டாக அந்த தஞ்சாவூர் மேம்பாலத்துக்கிட்ட, ரயில்வே மேம்பாலத்துக்கிட்ட வரும்போது ஒரு ஸ்கூட்டரில் எதிர்த்தாப்பில் வந்து நேராக வந்து சித்தர் நம்ம இவங்க போயிட்டு இருந்த காரில் மோதிட்டார். அப்போ ஒரு காவல் ஆய்வாளர் வந்து அங்கே நின்று இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு, இல்லை சாமி நீங்கள் தான் சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டருக்காரை தனியாக இது பண்ணிவிட்டு ஸ்கூட்டர்லாம் எடுத்துகிட்டு அவர் தனியாக வச்சுட்டு, ஒன்றும் அடிபடலாம் வரல, யாருக்கும் ஒன்றும் ஆபத்துலாம் இல்லை, சரி நீங்கள் போங்க சாமி, நீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ அப்பா கேட்டுக்காரு, என்ன சாமி நீங்கள் இவ்வளோ இங்கேருந்து நம்ம எவ்வளோ நேரம் கழித்து கிளம்புறோமே, என்ன காரணம்னு கேட்டபோது, ராமா இந்த சம்பவம் வந்து நாமக்கல் நடக்க வேண்டியது, உனக்கு அங்கே யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டுக்காரு. எனக்கு யாரும் அவ்வளோ அறிமுகம் கிடையாது, எனக்கும் அங்கே யாரையும் தெரியாது, என்னையும் யாருக்கும் அங்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அங்கே நிகழ்ந்திருந்தால் நம்ம நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சுப்பாரு. அதனால தான் அது இங்கே நிகழ்த்திட்டு போகலான்றவங்க வந்து இவ்வளோ நேரம் கிடத்துனேன், இனிமேல் நம்ம போகலாம், சேலம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அற்புதத்தை நிகழ்த்திருக்காரு இங்கே தஞ்சாவூர்லேயே. சிவா. Like that, there is our Sidhar. So Sidhar was such a nice man, and one beautiful instance, our executioner came to my house. Our executioner, one Mr. Srinivasan, came to my house in 1975. He had heard of our Sidhar. He had come to my town for the last 25 days, and his fame spread all over town. And every day evening, about 40 to 50 people used to sit near my house, and my wife used to give coffee to everybody, and Sidhar used to come and go on telling some beautiful lectures in Tamil, and used to solve so many problems. One day my executioner came at afternoon at 12 o'clock. Sidhar was taking food in my house. I asked our Srinivasan, sir, please be seated. Sidhar is taking food. Sidhar looked at me. யார் வந்திருக்காரு ஐயா? சார் என்ன பாஸ் வந்திருக்காரா? எதுக்காக எங்க உட்கார்ந்து கூப்பிடு. He asked me, and I bring my boss. I bring my boss Srinivasan, and he prostrate and sits, just sitting like that. Then Sidhar finished his meals, drank water, he says, and put the betel leaves in his mouth, while chewing, he looks at Srinivasan. Thambi, and the basic சொல்லணும், and the basic சொல்லணும், அவர லைஃப் ஸ்டமக்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு சொல்லணும், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமாಅಂತ கேட்கணும். இந்த ஜாதகத்தில் இந்த 3 monthsல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ಅವರು ಬಾಸ್ಗೆ ಭಯಪಡಾರ சொல்லணும், ಒಂದು ಭಯಪಡಾರ ಅಂತ எனக்கு சொல்லியிருக்கார். அப்போ Srinivasan stood shivering his legs and prostrated like that. He put 20 rupees at that time. 20 rupees was big. 20 rupees. Sir, Basuraj. He shook my hands. He held my hands. Basuraj, I don't disturb you ever afterwards. You have brought a big saint, big Sidhar in your house. I am so happy. Sir, government was different. What happened to you, sir? Hey, Basuraj,
These were the three questions I wanted to ask Sidhar when he was taking food. Without asking me, he is already answering. See, like that. What can I say about Sidhar sir? அப்போ ஒரு முறை அது மாதிரி சேலத்துக்கு போய் சித்தர் சாமிகள் நடராஜையா வீட்டில் தங்கியிருந்தாங்க. அங்கே பாலகிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் திடீர்னு துரதிருஷ்டவசமாக கண் பார்வை ரெண்டையும் இழந்து வேலைக்கு போக முடியாமல் விடுப்பில் இருந்தார். சித்தர் சாமிகள் அங்கே வந்திருக்கிறத கேள்விப்பட்டு ஒரு நாள் அவரை தரிசிக்கிறதுக்காக அவரை தேடி வர்றாங்க அவர் வீட்டுக்கு. அப்போ கேட்டு பக்கம் நுழைஞ்சு வரும்போது சித்தர் சாமிகள் வந்து ஈஸ்ட் சேரில் உட்காந்துருக்குறாங்க. அவர் கேட்டுக்குள்ளே வர்றது தெரிஞ்சு உடனே ஒரு மருள் வந்த நிலையில் இவருடைய கடந்த கால வாழ்க்கையை பூரா வந்து சித்தர் சாமிகள் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே பாலகிருஷ்ண பிள்ளை தன்னுடைய மனசில் உள்ள வருத்தங்கள் எல்லாம் சொன்ன உடனே மடியில் இருந்த வேப்பிலையை எடுத்து அதை மென்று தின்னுட்டு 6 ஞாயிற்றுக்கிழமை சேலம் மாரியம்மன் கோவிலை சுற்றி வந்து அவனுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சித்தர் சாமிகள் சொல்லியிருக்கிறாங்க. கேட்டு அந்த ஆசையை கேட்ட உடனே தன்னுடைய மனசு உருகி சித்தர் சாமிகள் காலில் விழுந்து தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. கொஞ்ச காலத்திலேயே அவருடைய கண் பார்வை திருப்பி வந்துடுது. மீண்டும் அவருடைய பதவி வந்து சேலத்திலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு மாவட்ட அதிகாரியா அவர் வந்து வேலைக்கு போறாரு திருப்பியும். And one beautiful instance when I was in Kudli, one Mr. Balasubramaniam, a junior engineer was there, sir. He was a great devotee. He came to see Sidhar. He knew Tamil. And Sidhar, when he looked at him, தம்பி இந்த சுப்பிரமணியம் இருக்காரு, நீங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். அவருக்கு சொல்லணும், அவரை வைஃப் சிஸ்டருக்கு இன்னும் கல்யாணம் ஆகில்லை. அப்படியா? அவர் சித்தர் சுப்பிரமணியம் சார். என்ன சார்? I didn't tell him. He is already telling my wife's sister has not been married. என்ன பண்ணணும் சித்தர்? I will give him lemon. Lime I will give him 3 lime. Let him keep and do puja in the house. His wife's sister's marriage will take place in 3 months' time. What should I do, sir? Sidhar, he asked. You simply come to the ashram, I say, feed some devotees, feed some sadhus. That is what he says. And wherever I am in India, I will come to your marriage. Like that, within 3 months, his wife's sister's marriage took place, and he was in Bombay, Sidhar. I gave a telegram. During that time, there was that phone call yesterday. I just gave a telegram. He came running. He attended the marriage at Ballari district, and I was also a witness to that marriage, sir. 1973 நாங்கள் வந்து சேலத்துலேருந்து திருநெல்வேலி மாறிட்டோம். அந்த ஒரு மாறி ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷ கால அளவுக்கு அப்பாவுக்கு வந்து சித்தர் தொடர்பு இல்லை. என்ன காரணம்? அப்பா வந்து ஒரு புது வியாபாரம் தொடங்கினாங்க திருநெல்வேலியில். அதில் ரொம்ப பிஸியானதுனால, அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் 1973 திருநெல்வேலியிலேருந்து தஞ்சாவூர் வர்றதுங்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். அதனால் அவர் அவ்வளோ இதுவாக வர முடியல. அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து சித்தர் வந்து அப்பாவோட கடையில் வந்து கல்லால் உட்காந்துருக்காரு, அப்பாவோட சீட்டில். எங்கேயோ வெளியே போயிருந்தார் அப்பா. திரும்பி வந்து பார்த்தா சித்தரை வந்தோடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்ன சாமி எப்படி வந்தீங்க நீங்கள்? நான் விலாசமே தரலையே அப்படின்னு சொன்னதுக்கு, நீ விலாசம் தரலாம் என்னராமா, எனக்கு தெரியாதா நீ எங்கே இருக்கானு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்பா வந்து ஒரு டிரைவர், அவர் சித்தரை கூப்பிட்டு வந்த டிரைவர்கிட்ட கேட்டிருக்காரு, இது யார் காரு, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு. இந்த மாதிரி மதுரைக்கு வந்திருந்தார். அங்கே எங்கள் ஓனர்கிட்ட வந்து நான் திருநெல்வேலி போகணும், ராம் அங்கே இருக்கா, நான் போய் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டார். உங்களை பார்க்கணுன்னு கேட்டார். எங்கள் ஓனர் சொன்னால் சரி திருநெல்வேலி சாமி கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு நான் அனுப்பிச்சி விட்டாரு. திருநெல்வேலி நகரத்துக்குள்ளே வந்தோடனே நான் கேட்டேன் சித்தர்கிட்ட, எங்கே எப்படி போகணுங்கன்னு கேட்டேன். இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் நேரம் நான் அவர் சொன்னபடி வந்தால் நேரம் இங்கே வந்து கடை முறை நிறுத்திட்டு இறங்கி வந்து உங்கள் இடத்துல உட்காந்துட்டாரு அப்படின்னாரு. சித்தருக்கு நாங்கள் விலாசமும் சொல்லலை, எங்கே இருக்கோம்னு சித்தருக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா சித்தருக்கு அதை தொடர்பு கொள்ளவே முடியல. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தார். அந்த சமயத்தில் 1 வாரம் எங்கள் வீட்டில் இருந்து அவரை கூட்டிகிட்டு கன்னியாகுமரி, நெல்லை காந்திமதி அம்மன் கோயில், திருச்செந்தூர் முருகன் எல்லாம் போயிட்டு வந்தோம். சித்தரை கூட்டி போயிட்டு வந்து எல்லாம் ஒரு ஆன்மீக விழா மாதிரி எல்லா கோயிலுக்கும் அவர் கூட கூட்டு போயிட்டு வந்து எல்லாம் போயிட்டு. அப்போ தங்கியிருக்கும் போது சித்தருக்கு வந்து அப்பா எங்கள் பெரிய அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தனால அந்த ஃபோட்டோவை சித்தர்கிட்ட காமிச்ச உடனே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் அக்காட்ட சொன்னார், சரஸ்வதி பொறுமை இருந்தால் உனக்கு வாழ்க்கைன்னு சொன்னார். அது வந்து நான் சொல்கிறது நடந்தது 1974. இப்போ நான் 2018 உங்களுக்கு சொல்கிறேன், கிட்டத்தட்ட 44 வருஷம் கழித்து சொல்கிறேன். இன்றைக்கும் என் அக்கா பொறுமையாக இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது.
இது வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே சித்தர் சொன்ன ஒரு விஷயம். நடராஜ ஐயாவோட பக்கத்து வீட்டில் ஒரு கரூர் டாக்டர் இருந்தாராம். அவர் ஒரு முறை சித்தர் சாமியை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கிறாரு. சித்தர் சாமியை கூட்டிகிட்டு நடராஜ ஐயா அவங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாசலில் பட்டு அங்கவஸ்திரத்தை விரித்து வரவேற்றிருக்கிறாரு. இந்த துணி நீ வாங்கினது இல்லை தானே இன்னும் சாமி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆமாம், நேற்று கனவுல ஒரு உருவம் வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவருக்கு வந்து பட்டு அங்கவஸ்திரம் போகுதுன்னு சொல்லிச்சு, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே நுழையும் போது சித்தர் சாமி இந்த வீட்டில் ராமர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாரு, என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் பட்டாபிஷேக படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த ராமபக்தரான டாக்டருக்கு சித்தர் சாமி சொன்ன இந்த தகவல் ரொம்ப மெய்சில் இருக்க வச்சிருச்சு. இது மாதிரியா வீடுகளை பற்றி சித்தர் சாமிக்கு எப்போவுமே சில உள்ளுணர்வுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சேலத்தில் நடராஜையா ரொம்ப நாளாக தங்கிக்கிட்டு இருந்த ஒரு வீடு ராஜாஜியோடைய சம்பந்தியோடைய வீடு. அவர் அந்த ஊரில் அந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய வங்கியை வந்து தொடங்கினத அவருடைய பங்கு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு வந்த சித்தர் வந்து ஒரு நாள் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க வேண்டாம், உடனே காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி நடராஜையாட்ட சொல்லியிருக்கிறாங்க. தீவிரமான சித்தருடைய பக்தரான அந்த நடராஜையா அடுத்த நாளே வந்து வீட்டை காலி பண்ணி சென்னையில் புதுசாக வீடு கட்டி நடராஜையா குடி போகிறாரு. அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு சித்தர் சாமியால் போக முடியல. பின்னாடி ஒரு முறை வந்து சித்தர் சாமிகள் வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது நடராஜையாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்சம், இந்த வீட்டை பற்றி சாமி என்ன சொல்லுவாங்களோ, எதுவும் தவறாக சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு கிளேசம் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச சாமி அன்னைக்கு இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிக்கும் போது, இந்த வீடு அருமையான வீடுப்பா, இங்கே வந்து தேவதைகள்லாம் குடியிருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் 2 தேவதைகள் இங்கேயே வாசம் பண்ணுறாங்க, பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுடைய ஜன்னல் கதவையும் சாத்தி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்க ரொம்ப நாளாக அந்த பழக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் நடராஜையாவோட முதல் 3 பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆச்சு. இன்னும் ஏராளமான நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி காரண பேர் அவர் வந்து சித்தர் ஒருத்தர்கிட்ட பழகும் போது என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு ஒரு பேரை சொல்லிடுவார். உதாரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னணி பாடகி சைந்தவி இருக்காங்களே, அவங்களோட தாத்தாவை முருகான்னு கூப்பிடுவார். ஏன்னா அவர் தீவிர முருக பக்தர், அதனால அவர் முருகான்னு கூப்பிடுவார். அதே மாதிரி சேலத்தில் வந்து நாங்கள் ஒருத்தர் வீட்டில் குடியிருந்தோம். அவர் வந்து ரிட்டையர்டு தாசில்தார், பிரிட்டிஷ் பீரியட் தாசில்தார். அவரை சக்கரவர்த்தின்னு கூப்பிடுவார். அவர் ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியடில் தாசில்தார்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்களாம். அதாவது அந்த ஏரியாவே அவங்க தான் ராஜா மாதிரி. அதனால் அவர் பேரே சக்கரவர்த்தின்னு கூப்பிடுவார். அவர் பேர் ராமசாமின்னு பேர், ஆனால் இவர் சித்தர் வந்து அவரை சக்கரவர்த்தின்னு கூப்பிடுவார். எங்கள் அக்காவுக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சாருன்னு சொன்னோம் இல்லையா, அக்கா வந்து காலேஜில் படிக்கும்போது சேலத்தில் ஒரு தடவை வந்து வீட்டுக்கு. அப்போது மறுநாள் பரீட்சம், ஆனால் முன்னாடி வந்து ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்கிறாரு. விவசாய சாசனம் அவங்க சொல்கிறார், அம்பான் பேரில் பாட்டு பாடு. இப்போ வந்து காலேஜ் பாசங்கிறதுனால அம்பான் பேரில் பாட்டு பாடுன்னு சொல்லுவோம். ஸோ அக்காவும் பாடிட்டு இருக்கும்போது நான் நேரம் கடந்து போய் 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சு படிக்கிறேன். இப்போது சித்தத்தை என்ன சாப்பிட்டு ஸ்லோகம் சொல்ல சொல்கிறேன், நான் காலேஜுக்கு போகணும் சொல்லிட்டு ரெக்கார்ட் புக்கை சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்துட்டு வர சொல்லிட்டு அது ஃபுல்லாக கிறுக்கி வச்சிருக்கேன் கையால். ஏன்னா அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. இன்னும் கிரிக்கெட் வச்சுருக்கேன், நீங்கள் பாடல் கேட்டுகள் எடுத்தா இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் படிக்கிறதுக்கு, எடுத்து ஒன்றும் ஆகாது இப்போ அப்படின்னு சொல்லிடுவேன். மறுநாள் கொண்டு காலேஜில் ரெக்கார்ட் புக் சப்மிட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தா சித்தர் சொன்ன மாதிரி கரெக்டாக அக்கா நோட்டு வரது முன்னாடி லெக்சரர் வந்து சரி ரெக்கார்ட் புக்கை பார்த்து எடுத்துகிட்டு போங்க சொல்லி திருப்பி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ரெக்கார்ட் புக்கை பார்க்க அந்த எக்ஸாமில் அக்கா வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணுவேன். அது மாதிரி சேலத்தில் சப்ஜெக்டா கணபதியா பிள்ளைன்னு நீதித்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அதிகாரி வீட்டுக்கு சித்தர் சாமிகளை காலையில் சிற்றுண்டி சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ போன இடத்துல சித்தர் சாமிகள் அவங்கள்ட்ட ஒரு தாளை வாங்கி அதில் ஒரு சக்கரம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. சீக்கிரமாகவே நீ வந்து செங்கோல் பிடிக்க போகிற அப்படிங்கிற ஒரு ஆசை கொடுத்துருக்காரு. சித்தர் சாமிகளுடைய ஆசைப்படியே அவர் கொஞ்ச நாள்லேயே நீதியரசர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கும் ஒரு என்கொயரி கமிஷன் அதிகாரியா வர்றாரு பின்னாடி. One more instance, what happened, a local leader, a panchayat, in the town, he was having a lot of problems in the village. All were enemies to that panchayat leader Natarajan. He came to Sidhar. When Sidhar saw him, தம்பி ஒன்றும் பயப்படாது, அவருக்கு சொல்லணும் நான் விபூதி கொடுக்கிறேன், எல்லா குணமாகும். Then he took vibhuti and within 3 months all his problems were solved and he came to me and he said, "Where is Sidhar?" "Why man?" "No sir,
Sidhar has asked me to go to Tanjavur and anoint that big bull, big Nandhi with oil. His service was to anoint oil. That is what Sidhar was asking. He used to do some benefits. Sir, Sidhar was a great mistake. சித்தர் வந்து அப்போது திருவாரூரில் இருந்தார் அன்றைக்கி. இப்போ அப்பா வந்து திருவாரூர் போயிருந்தபோது அப்பாவோட நண்பர்னு சொல்கிறத விட அப்பாவோட சக ஊழியர்னு வச்சுங்களேன், அவரும் சாமியை பார்க்கறதுக்காக போயிட்டு அப்போ அப்பா சொல்லுவார், சித்தர் இங்கே இருக்காரா, நம்ம பார்த்துட்டு போயிடலாம், சித்தர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சித்தர் எங்கே ஒரு வீட்டில் தரிசனம் கொடுத்துருந்தாரு, அங்கே போய் வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ சித்தர் பார்த்துட்டு ராமா வா உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்தர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவர் எழுந்து போன்னு சொல்கிற வரைக்கும் நம்மளால் எழுந்து போக முடியாது. அவர் எப்போ போக சொல்கிறாரோ அது வரைக்கும் உட்காரணும். சரி அப்பா ஐயோ நம்ம ஆஃபீஸ் வரையாக வந்திருக்கோம், ஆனால் இப்படி கூப்பிட்றாரு, சரி போன்னு சொல்லி நம்ம சித்தர் சொல்கிறாரு கேட்போன்ட்டு போய் உட்காந்துட்டார். உட்காந்தோடனே அப்போது அப்பா உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வீட்டு வாசலில் ஒரு அம்மா வந்து பத்திரிகையோட அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு தாலிக்கு தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. தானம் வாங்கி கல்யாணம் பண்ணுறதுன்னு வேண்டுதல், அதனால் தாலிக்கு தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டவுடனே சித்தர் வந்து அப்பாவோட நண்பர்கிட்ட கை நீட்டி அவன் செயினை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்பாவோட நண்பர் வந்து ஒரு மிராஸ்தார் குடும்பம், அவர் நல்ல தடிமனாக ஒரு செயின் மைனர் செயின் போட்டுருந்துருக்காரு. அதை எடுத்து போய் அங்கே 4வது வீட்டில் ஒரு தட்டா இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு விரல் நீளத்துக்கு கட் பண்ணிவிட்டு திருப்பி கோத்து வாங்கிட்டு வந்துடுங்க, அந்த கட் பண்ணி எடுத்த தங்கத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தங்கத்தை வாங்கி அந்த அம்மாட்ட கொடுத்து இது இந்த தாலி பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இப்போ அப்பா அவர்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன சாமி நீங்கள் வந்து இப்படி நான் இவரை கூப்பிட்டு வந்து இவர் என் நண்பர், நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி அவர் செயின்லேருந்து இவ்வளோ தூரம் கட் பண்ணி கொடுத்து சொல்லி இப்போ அவர் வீட்டுக்கு போய் அவர் அவங்க அப்பாவுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்றதுக்கு, இந்த காராகிரக பிரவேசம் வருது அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, அதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அப்பாவுக்கும் சரி அவரோட நண்பருக்கும் சரி இதோட வீரியம் புரியல. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட நண்பர் அவர் வேலை செஞ்ச கம்பெனியில் ஆடிட் வந்தபோது பார்த்தீங்கன்னா அப்பாவோட நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து 69-70 காலகட்டங்களில் சுமார் 1.5 லட்சம் ரூபா அவர் வந்து கம்பெனியோட பணத்தை கையாடல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அப்போ தான் சித்தர் இந்த அற்புதம் நிகழ்த்தினது ஞாபகம் வந்திருக்கு 2 பேருக்குமே. ஏன்னா அப்பா வந்து அந்த ஆடிட் கமிட்டியில் அப்பா ஒரு மெம்பர், ஸோ அவர் நண்பரே போய் ஆடிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பட் இருந்தாலும் கம்பெனியோட ஆணைக்கு இணங்க, நிர்வாக ஆணைக்கு இணங்க போயிருக்காரு. போய் ஆடிட் பண்ணி இதை கண்டுபிடிச்ச உடனே அப்பாவுக்கு வந்து நண்பரை பற்றின குடும்ப பின்னணி நல்லா தெரியும். ஏன்னா வந்து 1.5 லட்ச ரூபா அவங்களுக்கு பெரிய பணம் இல்லைங்கிறதுனால நேராக அவங்க அப்பாட்ட போய் சொல்லி இந்த மாதிரி இருக்குது, இந்த பணத்தை உடனே கட்டலைன்னா நாளைக்கு போலீஸ் பிடி வாரண்ட் வந்துடும், வாரண்ட் வந்து கைது பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து இது மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஏன் பண்ணான்றது எனக்கு தெரில, ஏன்னா உங்களுக்கு என் குடும்பத்தை பற்றி தெரியும், இருந்தாலும் இப்போ வந்து நல்லதில்லை இருக்கிறதுனால நான் இந்த பணத்தை கட்டிடுறேன், நீங்கள் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டுதல் கொடுத்ததுனால மேல் நடவடிக்கை எதுவும் இல்லாமல் உடனடியாக அந்த பணத்தை வாங்கி பணத்தை கட்டி அவரை ரிலீவ் பண்ணி வேலையிலேருந்து சரி அனுப்பி விட்டுட்டாங்க. ஒரு முறை சித்தர் சாமிகளும் தில்லையாடி சாமிகளும் நடராஜ ஐயா கூட்டிகிட்டு வடலூருக்கு போயிருந்தாங்க. அப்போ ஜோதி சபையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் கண்ணீரும் கம்பளையுமா நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்துட்டு சித்தர் சாமிகள் வந்து தொலைஞ்சு போன அவனுடைய தம்பி இப்போ வீட்டுக்கு வந்துட்டான்ப்பான்னு சொல்லியிருக்காரு. அவரால் இதை நம்பவே முடியல. உடனே சாமியை கூட்டிகிட்டு நேராக தன்னோட கிராமத்துக்கு போய் பார்த்தா அவருடைய தம்பி வந்து சேர்ந்துருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வந்து சாமியை கூட்டிகிட்டு நேராக சிதம்பரத்தில் போய் தரிசனம்லாம் பண்ணி, இவங்க தில்லையாடி சாமிகளும் நடராஜ ஐயாவும் சேர்ந்து எல்லாம் சாமியை தேடி பார்க்குறாங்க. சாமியை காணோம். தேடி பார்த்து இவங்க சோர்ந்து போய் இவங்க ஊருக்கு திரும்புகிறாங்க. தஞ்சாவூர் வந்து இவங்க இறங்கும்போது பார்த்தா அதே ரயிலில் சாமியும் வந்து அந்த பக்தரோட சேர்ந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்புறம் நடந்த கதையை பூரா அந்த பக்தர் சொல்லி தான் முழுசும் தெரிந்து இவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் வந்திருந்த போது ஒரு 50-60 பேர் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அவரை பார்க்கறதுக்கு அவர் தரிசனம் கொடுத்துட்ருக்காரு, ஒவ்வொருக்கா பிரசாதம் கொடுத்துட்ருக்காரு. திடீர்னு என்ன சொல்லிட்டாருன்னா எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டார். இது நடந்தது 1969-70 காலகட்டத்தில் இருக்கலாம். அப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்போ இல்லை குக்கரோ அதெல்லாம் பெருசாக ஒன்றும் அறிமுகமாகாத ஒரு காலகட்டம்.
எதுக்காக இதை சொல்கிறேன்னா, விறகு அடுப்புலையும் குமுட்டி அடுப்புன்னு சொல்லுவாங்க, கறியில் பண்ணுறது, அதுலேயும் தான் சமைக்க முடியும். அது மாதிரி வெங்கலப்பான உருளின்னு சில பாத்திரங்கள்லாம் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ண முடியும் அடிப்படையாக ஒரு சோறு வைக்கணும்னாலே. அந்த மாதிரி ஒரு காலகட்டம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும், எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டார் அவர் சித்தர் சொல்லிட்டு அப்புறம் அது மறுப்பே கிடையாது, நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அப்பாட்ட கேட்டுக்காரு, சமையல் ஆயாச்சா அப்படின்னு கேட்டுக்காரு அப்பாட்ட. அப்பா சமைச்சாச்சு அப்படின்னு. அம்மாட்ட சரி சமையல் ரூமில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் திறந்து வை, நான் வந்து பார்க்குறேன் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போய் அங்கே இருந்த எல்லா உணவு பதார்த்தங்களையும், அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாத்தையும் ஒரு 6-7 ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு கண்ணால். பார்த்துட்டு திரும்பி வந்து சார் வேணும் ஆறுபாட்டு தரிசனம் கொடுத்துட்ருக்காரு, பிரசாதம் கொடுத்துருக்காரு, எல்லாம் போயிட்டுருக்காரு. அப்புறம் சரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சரி இலையை போட சொல்லுங்கள் அப்படின்னு. அற்புதம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்திருந்த 50-60 பேர் சாப்பிட்டு போயிருக்காங்க. அப்பா வந்து அம்மாட்ட கேட்டுக்காரு, நீ எப்படி இவ்வளோ சமைச்ச, எனக்கு தெரியவே இல்லையே, சாமான்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொல்லிருக்காங்க, இல்லை நான் வழக்கமாக நம்ம 10 பேர் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சேன், சாமி வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போனார், அதனால தான் இந்த 50-60 பேர். அதாவது இந்த அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, எடுக்க அல்ல குறையாம வந்து இருக்கிற மாதிரி. பிறகு நான் வந்து விசிறி சாமிகளை திருவண்ணாமலையிலே சந்தித்தேன். திடீர்னு அவர் வெளியில வர்றார், பல கியூ நிக்குது, பல பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் குடித்து விட்ட சிகரெட்டு துண்டுகளை வெளியே கொட்ட வந்த அவர் என்னை பார்த்து, நான் ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது விசிறி சாமிகளை சந்திப்பதா என்ற குழப்பத்திலே இருக்கிறேன். ஆனால் என்னை பார்த்த விசிறி சாமிகள் கையசித்து உள்ளே அழைக்கிறார். பக்கத்தில் இருந்தவரும் உங்களை கூப்பிடுகிறார்கள், போங்கள் என்கிறார்கள். பிறகு நான் உள்ளே போகிறேன். அந்த விரித்த பாயிலே உட்கார சொல்லுகிறார். என்ன சமாச்சாரம் என்கிறார். சித்தர் ஆசிரமத்திலிருந்து வருகிறேன், தஞ்சாவூர் என்று சொல்லுகிறேன், என்ன வேண்டும் என்கிறார். அந்த ஆசிரமம் வளர வேண்டும், சிறப்பாக இன்னும் ஓங்கி உயர வேண்டும் என்று சொன்னேன். என் குடும்பத்தை பற்றி கேட்கவில்லை, எனக்கு ஆட்சி வழங்க வேண்டும் என்று கேட்கவில்லை, இந்த ஆசிரமம் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் அன்றைக்கு நன்றாக வளரும் என்று ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறேன். எங்கள் அருட்செல்வர் அவருடைய ஆதரவோடு ஒரு கமிட்டி அமைத்து இன்றைக்கு என்னுடைய மாணவராக இருக்கிற நம்முடைய அரண்மனை தேவஸ்தானத்துடைய இளைஞர், நல்ல தொண்டர், நல்ல ஆன்மீக பணியில ஈடுபாடு உடையவர், பொறியாளர் நம்முடைய பான்சிலே அவர்கள் அவர் கமிட்டியிலே அங்கம் வகித்து இன்றைக்கு ஆண்டுக்கு ஆண்டு இந்த குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும், இங்கே அருமையாக கட்டடங்கள் உருவாகுவதற்கும், வேறுபட பணிகள் எல்லாம் நன்றாக அமைவதற்கெல்லாம் அவருடைய ஆதரவோடு இன்னும் உள்ளூர் பிரமுகர்கள் பெயரை சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை, பல அன்பர்களுடைய ஆதரவோடு இந்த ஆசிரம பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆயுத வழிபாடு அப்படிங்கிறத சித்தர் வந்து கார்த்திகை மாதம் ஆயுத நட்சத்திரத்துல சமாதி ஆனாங்க. அந்த தினத்தை மகாகுரு பூஜைங்கிற பேர்ல வருஷத்துக்கு ஒரு முறை சிறப்பாக கொண்டாடுறோம். ஆனால் சித்தர் ஞாபகமாக இருக்கணும், ஏன்னா சித்தர் வழிபாடு தான் வாழ்க்கையில மேன்மை அளிக்குங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை உணர்ந்ததுனால இந்த ஆயுத வழிபாட்டு குழுன்னு ஒன்று ஏற்படுத்தி அது மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஆயுத நட்சத்திரத்தை அன்னைக்கு நாங்கள் குழு நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சித்தர் வழிபாடு பண்ணுறோம். சித்தர் வந்து இந்த அதாவது 1952 அப்பாவோட அறிமுகத்திலேருந்து 75 அவரோட சமாதி வாரத்துக்கு இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 23 வருடங்கள். இந்த 23 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருக்காரு. அதாவது எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேர் என்னன்னா, அவர் கூடயே அந்த 23 வருட காலகட்டத்திலையும் அவர் கூடயே பயணிக்கிற ஒரு பேர் அனுபவம் எங்கள் அப்பாவுக்கும் கிடைச்சிது, எங்கள் அப்பா மூலம் எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிது. ஏன்னா அவர் ஒரு வாரம் எங்கள் வீட்டில் இருப்பார், ஒரு வாரம் இருப்பார், 10 நாள் இருப்பார். அந்த மாதிரி அவர் வந்தால் ஒரு 50-100 பேர் டெய்லி வந்து அவரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு முற்றும் துறந்த முக்காலமும் உணர்ந்த ஞானி. அவர் எழுத படிக்க தெரியாது. ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா நோட்டை கையில் கொடுத்து இன்னொரு பக்கம் ஒரு வெள்ளத்தாள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் அவர். Many instances, sir. This is before passing away. Sidhar 1970 he passed away. I came here to Sidhar ashram, Soundar Kailasam. Everybody came and did samadhi. After this 75,
when I became chief in 1994, I had tears in my eyes because he had predicted. I became a chief engineer. Devegowda became the chief minister. You know, Jayalalitha was the chief minister of this Tamil Nadu. Then the water problem started. Kaveri water. I was in charge of the Kaveri dam, the KRS dam. So we had no water in the dam. And the Supreme Court, because of the agitation of Tamil Nadu farmers, Supreme Court said you leave 6 TMC. She had asked 11 TMC, 11,000 million cubic foot. 11 TMC means 1 TMC is 1,000 million cubic foot. The 1,000 million cubic foot is equal to 1,000 feet into 1,000 feet into 1,000 feet. Length, breadth, that is 1 TMC. So she asked 11 TMC. Supreme Court ordered only 6 TMC. Then there was hue and cry amongst the farmers in Mandya town, Mysore. There were a lot of agitations taking place. Then, when the problem went up, I went and prayed to Sidhar. There were no rains for the last 6 months. I prayed Sidhar, on that day you stopped the rains when conflict took place. Now I want rains. Just Sidhar. I told him, sir, believe me or not, within 4 days, the KRS dam, which was 112 feet, went on rising, 114, 16, 18, 120. 124 is the highest level. At the stage of 120 feet, our Devegowda, Prime Minister come Irrigation Minister, phones to me at midnight, 11:30. Basaraj, what is the position? Sir, I don't know which God you prayed. I am telling him, I don't know which God you prayed. The KRS dam is so. Tamil Nadu government Jayalalitha asked only 11 TMC, sir. They asked me to leave 6 TMC. Already I have 15 TMC, sir. Within 3 days I will be leaving 20 TMC. How can I hold the water? A lot of water went to Tamil Nadu, sir. What a miracle. 6 months no water. Just prayer. I just wonder, this prayer, does it do miracles? Yes. And Devegowda, do you know what he told me? Basaraj, I am very happy. I will come shortly to Mysore and Nanjangud. I will worship, I will do puja to both Kaveri river and Kabini river and then go back. Likely, accordingly, he came, worshipped Kaveri river and Kabini river and went back addressing the audience. And in silence, I really I thank Sidhar. என்னை பொறுத்தவரையில் இந்த ஆசிரமத்திலே நான் பணி செய்ததனாலே என்னுடைய குடும்பம் பல சிறப்பான பணிகளை, பல சிறப்பான பேறுகளை அதை விவரிக்க எனக்கு நேரமில்லை. இந்த போன்ற சித்தர்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள். இந்த சித்தரின் நாள்தோறும் காலையில் நான் எழுகின்ற போது, வீட்டிலேயும் உறங்குகின்ற போதும் அன்றாடம் நான் வணங்கி மகிழ்கிறேன். சித்தர்களை வணங்குவதால், அது எங்கள் தஞ்சாவூர் கரந்தை கரூர் சித்தரை வணங்குவதால் எல்லா பேரும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பணி வளர எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஆசிரமம் வளர்ந்தோங்க உதவி புரிய வேண்டும். அப்படி இந்த நிலை உருவாக எல்லாரும் இந்த ஆசிரமத்திற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.